அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்கள், நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நாளை இதை செய்ய தவறாதீர்கள். அந்த வகையில் நாளை என்ன நாள்? இன்றைய நாளில் ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு நாளைய இன்றைய சித்ரா பௌர்ணமி மிக விமர்சையாக உலகெங்கிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. சித்ரா பௌர்ணமி விழா உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமை அடைந்தும் திகழும் இந்த சித்திரை மாதம். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுகின்றனர். மதி நிறைந்த நாளான அன்றைய தினம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் மனம் நிறைந்த வாழ்க்கை அமையும். அந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜையை முறையாக மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன் ஆவார். அந்த சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டதாக சொல்வார்கள். அன்றைய தினம் அன்னதானம் செய்தார் என்ன தடை இருந்தாலும் அகலும். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த நாளில் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வதும் இந்த நேரத்தில்தான். இந்த நாளில்தான் இந்திரன் தன் சாபம் நீங்க சொக்கநாதரை வழிபட்டு பேறு பெற்றார். அதே போல் நமக்கு பாவமும் சாபமும் நீங்கவும் உன்னத வாழ்வு அமையவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்கள். செல்வ வளம் பெருகும் வகையிலான வாழ்க்கை அமைந்து கொள்ளுங்கள். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டிற்கு உண்டு. அந்த வகையில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன் ஆவார். அந்த சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டதாக சொல்வார்கள். அதேபோல் அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் என்ன தடை இருந்தாலும் அகலும். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த நாளில் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வதும் இந்த நேரத்தில்தான். இந்த நாளில்தான் இந்திரன் தன் சாபம் நீங்க சொக்கநாதரை வழிபட்டு பேறு பெற்றார். அதே போல் நமக்கும் பாவமும் சாபமும் நீங்கவும் உன்னத வாழ்வு அமையவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்கள். செல்வ வளம் பெருகும் வகையிலான வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டிற்கு உண்டு. அந்த வகையில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் முக்கியமானவை. ஒன்று நிலவு நிறைந்த நாள், ஒன்று நிலவு மறைந்த நாள். நிலவு நிறைந்த நாளில் நாம் விழா கொண்டாடுகின்ற போது இறையருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். நிலவு மறைந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றத்தில் ஏற்படும் தடைகள் அகலும். அது போன்ற நாட்களில் கடல் அருகில் நாம் சென்று பார்த்தால் தண்ணீர் மேல் நோக்கி எழுவதை காணலாம். அலை எழும்புவது போல அலைபாயும் உள்ளங்களுக்கு அமைதி கிடைப்பதற்காகவே இது போன்ற வழிபாடுகளை நாம் முன்னோர்கள் மேற்கொண்டனர். ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் தரும் வழிபாடாக பௌர்ணமி வழிபாடு உள்ளது. செட்டிநாட்டு பகுதியில் இந்த சித்ர பௌர்ணமியை சீரம் சிறப்பமாக கொண்டாடுவது வழக்கம். பூஜை அறையில் விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைப்பர். சூரிய வெளிச்சத்தில் கிழக்கு நோக்கி பொங்கல் வைப்பர். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய இரண்டும் வைத்து கொழுக்கட்டை, இனிப்பு பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பலா, வாழை, மாம்பழம், முழு நொங்கு, இளநீர் போன்றவற்றையும் சித்ரகுப்தனுக்கு படைக்க வேண்டும். வெண்கல சட்டியில் மண்ணுடன் தண்ணீர் வைத்து அதன் மேல் ஒரு செம்பும் வைத்து அதில் 3/4 அளவிற்கு தண்ணீர் நிரப்பி மாங்குழலை தேங்காய் வைத்து வழிபட வேண்டும். கோலமிட்டு குத்துவிளக்கு ஏற்றி கரகமாக வைத்து வழிபடும் போது நான் மழையளவு செய்த பாவத்தை கடுகளவாக குறைத்து எழுது என்று, கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக உயர்த்தி எழுது என்றும் சொல்லி கும்பிட வேண்டும்.
அதோடு இனிமேல் எந்த பாவமும் செய்ய மாட்டேன். அருள் கூர்ந்து செய்த பாவத்தின் அளவை குறைத்துவிடு என்றும் புண்ணியத்தை செய்ய நீயே வழிகாட்டு என்றும் மனமுருகி சித்திரகுப்தனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைக்க வேண்டும். ஜவ்வரிசி பாயாசம், அப்பளம், பானகம், நீர்மோர் வைத்து வழிபடலாம். இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடித்தவர்கள் இரவு நேரத்தில் நிலவை பார்த்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். இதனால் வீட்டில் செல்வம், வசதி குறைவிருக்காதுங்க. செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசினியர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சூரியன் 12ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று புதன் கூட இருப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது ஆராய்ச்சி சார்ந்த துறையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சனியனுடைய பார்வை ராசிநாதன் மீது விழுவதால் இதிலும் தாமதம் ஏற்பட்டு மன அழுத்தத்தை தருங்க. அதிகப்படியான செலவுகள் வரலாம். அதனால் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியான இன்றைய நாளில் சனி செவ்வாயினுடைய சேர்க்கை இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. உடல் சோர்வு அதிகரிக்க இருக்கு. பணத்தையும் பொருளையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க. சனி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சற்று கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வதன் மூலமாக இந்த தேவையில்லாத வீண் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமியான இன்றைய நாளில் உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளை ஆடை தானம் செய்யுங்க. லக்ஷ்மி பூஜை உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு பரிகாரமா அமையுது. லக்ஷ்மி பூஜை உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு பரிகாரமா அமையுது.